ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பசங்களா, நீட் 2026 உடைய ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. நம்மளும் இந்நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்கோர் என்ன அப்படின்றத பார்த்திருப்போம் இல்லையா? உங்க எல்லார் மனசுலயும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து என்னது? எனக்கு என்னோட மார்க்குக்கு என்ன காலேஜ் கிடைக்கும்? எனக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா? இல்ல வந்து இப்போ நான் செல்ஃப் ஃபினான்சிங்ல படிக்கிற மாதிரி இருக்குமா? இல்ல ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க் கொஞ்சம் லோவா இருக்குன்னா எனக்கு பிடிஎஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா? இந்த மாதிரி ஓகே, மெடிசன் ரிலேட்டடா நமக்கு என்ன கோர்ஸ் கிடைக்கும், இது எல்லாத்தையுமே எல்லாருமே தீவிரமா தேடிட்டு இருக்கீங்க. இந்த டைம்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வேதாந்தல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க ஒரு காலேஜ் ப்ரெடிக்டர் வெப்சைட்டை ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த காலேஜ் ப்ரெடிக்டர் வெப்சைட் வந்து என்ன அப்படின்னா, இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட வந்து 20,000 ஓகே ரியல் அட்மிஷன் ரெக்கார்ட்ஸை பேஸ் பண்ணி நாங்க கிரியேட் பண்ண ஒரு விஷயம். நீ இதுல என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள். நீ வந்து என்ன செய்யணும்னா, நீ நீட்ல என்ன ஸ்கோர் எடுத்திருக்க அந்த ஸ்கோரை மட்டும் போட்டா போதும். இப்போ நீட்ல நீங்க என்ன ஸ்கோர் எடுத்திருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்க ரேங்க். ஓகே, எய்தர் ரேங்க் இல்ல ஸ்கோர். நிறைய நேரத்துல ரேங்க் வந்து ஸ்கோரை விட பெட்டரா இருக்கும். சரியா? ரேங்க், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட் என்ன, நீங்க எங்க படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆந்திர பிரதேஷா, அருணாச்சல் பிரதேஷா, அசாமா, அந்த மாதிரி. இப்ப தமிழ்நாட்டு பசங்க நீங்க வந்து என்ன செய்யலாம், தமிழ்நாடு சூஸ் பண்ணலாம். பாண்டிச்சேரி பசங்க பாண்டிச்சேரி சூஸ் பண்ணலாம். ஸோ தமிழ்நாடு சூஸ் பண்ணிட்டு நீங்க என்ன கேட்டகரியில அடுத்து வரீங்க அப்படின்றத நீங்க இதுல என்டர் பண்ணும். சரியா? ஒன்ஸ் நீங்க வந்து ஸ்கோர் என்டர் பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த கேட்டகரி செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். சரியா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேச்சுக்கு இப்போ நீங்க ஓபிசி இல்ல நீங்க வந்து ஜென்ரல்ல இருக்கீங்க அப்படின்னா அப்போ ஜென்ரல்னு என்டர் பண்ணிட்டு நீங்க என்ன கோர்ஸுக்கு இதுல வந்து சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சரியா? எம்பிபிஎஸ்ஸா இல்ல பிடிஎஸ்ஸா? ஸோ எம்பிபிஎஸ் அப்படின்னா நீங்க எம்பிபிஎஸ்ன்னு கொடுத்துட்டு ப்ரெடிக்ட் மை காலேஜ் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, உங்களுக்கு எந்த காலேஜ்ல சீட் கிடைக்க சான்சஸ் இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள, உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட் கிடைக்குமா, இல்ல செல்ஃப் ஃபினான்சிங்ல தான் கிடைக்குமா, இது எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்க பாத்துக்கலாம். சரியா? இப்போ யானியன் சார், இது வந்து நான் இப்ப எப்படி பாக்குறது? ஓகே, எப்படி இந்த லிங்கை வந்து நான் ஓபன் பண்றது அப்படின்னா, நம்மளோட யூடியூப் சேனல்ல இப்ப இந்த வீடியோ நீ பாத்துட்டு இருக்கல, இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன், ஓகே, இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கான லிங்கை வந்து நாங்க கொடுத்துருக்கோம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அந்த லிங்கை வந்து நீங்க கிளிக் பண்ணணும். சரியா? ஸோ அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி உடனேவே உங்களால வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா இதை பாத்திர முடியும். ஓகே, ஸோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இதுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து என்ன காலேஜ்ல சீட்டு கிடைக்கும், நமக்கு வந்து சான்ஸ் இருக்கா இல்லையா, நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்க ஒரு ஜோன்ல நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் தயவு செஞ்ச ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு என்ன ரிசல்ட் அப்படின்றத இப்பவே பாத்துருங்க. ஓகே, உங்களுக்கு என்ன ப்ரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் இருக்கு அப்படின்றத இப்பவே பாத்துருங்க. பார்த்துட்டா அடுத்து நம்ம என்னென்ன செய்யணுன்றதுல நீங்க மென்டலா ஈஸியா டெசிஷன்ஸ் எடுக்கலாம். இப்போ அதுல ஹானஸ்டான ஒரு சில விஷயங்கள் பேசுறேன். சப்போஸ் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு இதுல கிடைக்கல, ஓகே சார் நான் ஒன்னு யோசிச்சேன் எதிர்பார்த்தேன் எனக்கு அது கிடைக்கல அப்படின்ற ஒரு சினாரியோ வருது அப்படின்னா கூட ஒன்னும் மனம் தெளற வேண்டாம். சரியா? நம்ம ஹார்ட் ஒர்க்க ஓகே உழைப்ப போடுறோம், எல்லா நேரத்திலையும் அதுக்கான பலன்கள் நமக்கு கிடைச்சிடுதா? கிடைக்கிறது இல்லதான். ஆனா அதுக்காக நம்மளோட உழைப்ப பாதியிலே நிறுத்த வேண்டாம். நான் என்ன சொல்றேன், திரும்ப நம்மளோட உழைப்பை கண்டினியூ பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். சரியா? அப்படி நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு சக்சஸ் கண்டிப்பா இன்னைக்கு இல்லைனாலும் கொஞ்சம் தள்ளி இன்னொரு நாள் கிடைக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரியா? சார் நான் வந்து இதுக்கு மேல நான் நீட் படிக்க போறதுல வேற ஏதாவது கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் அதே எஃபர்ட் நீங்க என்ன ஃபீல்டு சூஸ் பண்றீங்களோ அதுல போடுங்க. இல்ல ஐ வாண்ட் டு ரிப்பீட் ஆனியன் சார், ஐ வாண்ட் டு கீப் திஸ் கோயிங், கண்டிப்பா என்னால ரிப்பீட் பண்ணி இன்னும் நான் பெட்டரா ஃபீல் பண்ண பெட்டரா மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா தென் கோ ஃபார் இட். இப்போ நம்ம வேதாந்திலே உங்களுக்கு வந்து ரிப்பீட்டர் பேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா போத் ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைன், இது ரெண்டுத்துலயுமே நாங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய நீட் வெற்றி பேட்சா இருந்தாலும் சரி, இல்ல நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ஸா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே வந்து we are continuously providing you with classes. ஸோ வேதாந்த கூடயும் சேர்ந்து உங்களோட நீட் ஜேர்னியை நீங்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ஆஃப்லைன்ல எல்லாம் படிக்கணும், ஆனா உங்களால ரொம்ப பெருசா செலவு பண்ண முடியாது, யூ கேனாட் ஸ்பெண்ட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் மணி அப்படின்னா அப்போ நம்ம வேதாந்தோடைய ஆஃப்லைன் கோர்சஸ் ஜஸ்ட் 69,000, பேசிக்கா 70,000 per இயர்லே நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல நம்ம கோச்சிங் கிளாஸஸும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க அதுலயுமே வந்து படிக்கலாம். சரியா? அந்த ஃபீஸ்ல ஆனா நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்ணணும். சரியா? தட் இஸ்
வேதாந்தோடைய ஆஃப்லைன் சென்டர்ஸுக்குன்னே அந்த லிங்க் இருக்கும். சரியா? அதுல போயிட்டு உங்களுடைய டீடைல்ஸ், உங்க பேரும் ஃபோன் நம்பரும் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய வேதாந்தோடைய ஆஃபீஸர்ஸ்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி உங்களுக்கு நான் சொன்ன அந்த ஸ்பெசிஃபிக் ஆஃபரோட வந்து உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. நீங்களே தனியா போகும்போது இதை ஃபில் பண்ணாம டைரக்டா போகும்போது ஆல்மோஸ்ட் 94,000 ஃபீஸ் இருக்கும். இதை ஃபில் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் 70,000 ஃபீஸ் இருக்கும். ஸோ 24,000 ஃபீஸ் வந்து குறையும், விச் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப வேல்யூபிளா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேக் ஷூர் எல்லாருமே இதை பயன்படுத்தி உங்களுடைய காலேஜ் என்னவா இருக்கும் அப்படின்றத பாருங்க. சரியா? ஸோ இன்னும் நீட்டுக்கு உங்களுக்கு உதவி செய்யற மாதிரி நிறைய கண்டென்ட் நாங்கள் அடுத்தடுத்து கொண்டு வர போறோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலையும் மறக்காம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, இந்த வீடியோவையும் லைக் பண்ணிடு. இந்த மாதிரி ஸ்கோர் பார்க்கணும்னு நினைக்கிற உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணியும் விடு. அது ரொம்பவே எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். சரியா? பாய் பாய்.